அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு பாதகாதிபதியின் சூட்சும பலன்கள். கண்டுபிடிப்பது எப்படி? ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். பாதகாதிபதியை வைத்து பலன் சொல்ல தெரியணும். பாதக ஸ்தானத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியணும். பாதகாதிபதி தான். லக்னாதிபதி தான். வில்லன் தான். ஹீரோ தான். பாதகாதிபதியை விட லக்னாதிபதி பலமாக இருந்தால் பாதகாதிபதியை சமாளிக்கக்கூடிய சக்தி லக்னாதிபதிக்கு உண்டு. இதுவே லக்னாதிபதியை விட பாதகாதிபதி பலமாக இருந்தால் பாதகாதிபதியை சமாளிக்கக்கூடிய சக்தி லக்னாதிபதிக்கு இல்லை. ஜாதகருக்கு அந்த சக்தி இல்லை என்று அர்த்தம். பாதகாதிபதி தனித்து இருந்தால் ஜாதகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு தராது. ஆனால் தன்னுடைய கடமைக்காக சின்ன பாதிப்பு நிச்சயம் தருவார். சஷ்டாஷ்டக கிரகத்துடன் பாதகாதிபதி இருந்தாலும், பரிவர்த்தனை கிரகத்துடன் பாதகாதிபதி இருந்தாலும், சர்பத்துடன் பாதகாதிபதி இருந்தாலும், மாந்தியுடன் பாதகாதிபதி இருந்தாலும், அஷ்டமாதிபதியுடன் பாதகாதிபதி இருந்தாலும், வக்ர கிரகத்துடன் பாதகாதிபதி இருந்தாலும், அவயோகி கிரகத்துடன் பாதகாதிபதி இருந்தாலும், வேதகன் கிரக சேர்க்கை இவர்களுடன் பாதகாதிபதி இருந்தாலும், காலப்பகை தசாபுத்தி கிரக சேர்க்கையுடன் பாதகாதிபதி இருந்தாலும், பாதகாதிபதி நிச்சயமாக தீய பலனை மிக கடுமையாக தருவார். அவ்வளவு ஏன், ஜாதகம் பார்க்க வந்துள்ள கிளைண்ட் ஜாதகத்தை வாங்கி பார்த்தால் தீய தசாபுத்தி காலத்தில் தான் அதிகமாக வருவாங்க. இப்போ பாதகாதிபதியின் சூட்சும பலன்களை பார்ப்போமா? ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? வெரி சிம்பிள். பாதகாதிபதி வக்ர கிரகம் சாரத்தில் இருந்து இதில் 9ஆம் அதிபதியும் சூரியனும் தொடர்பு இருப்பதால் தந்தை மூலமாக ஜாதகர் அதிகம் கஷ்டப்படுவார். தந்தையுடைய கஷ்டத்தையும் சேர்த்து ஜாதகர் தன்னுடைய தலையில் சுமப்பார். மேலும் இந்த இருவரும் நட்பு கிரகமாக இருப்பதால் தந்தையுடைய கௌரவத்தை ஜாதகர் காப்பாற்றுவார் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பாதகாதிபதி வக்ர கிரகம் சாரத்தில் இருந்து 7-8 பரிவர்த்தனை பெற்று லக்னத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணை மூலமாக ஜாதகருக்கு எளிதில் அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர் ஏற்படும். 4-9 அதிபதி ஒரே அதிபதியாக வந்து அது லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வந்து வக்ர கிரகம் சாரத்தில் இருந்து லக்னாதிபதி சனியின் பார்வை இருப்பதால் ஜாதகர் மூலமாக அப்பா அம்மாவுக்கு அவமானம் ஏற்படும். அதுவும் மனைவியுடைய குடும்பத்தில் இருந்து அவமானம் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பாதகாதிபதி வக்ர கிரகத்துடன் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். இதில் குரு சம்பந்தப்படுவதால் பண விஷயத்தில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். இதில் 7 தொடர்பு இருப்பதால் நண்பர்கள் மூலமாக ஜாதகருக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும். இந்த சேர்க்கை நீர் ராசியில் இருப்பதால் ஜாதகருடைய பணம் நஷ்டம் ஏற்படும். அடுத்து பாதகாதிபதி வக்ர கிரகத்துடன் சேர்க்கை பெற்று 9ஆம் அதிபதியை பார்ப்பதால் தந்தைக்கு அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும். தந்தை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அதுவும் தந்தை ஸ்தானத்தில் சூரியனுடன் இருப்பதால் இதில்
பாதகாதிபதி வக்ர கிரகத்துடன் இருப்பதால் தந்தைக்கு அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ராசி திதி சூனியம் அடைவதால் தந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்காது. அது செவ்வாயுடைய மூல திரிகோண வீடாக இருப்பதால் தந்தைக்கு நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கும். தந்தைக்கு சொத்து சேர்க்கை அதிகம் ஏற்படும். மேலும் ஜாதகருக்கு நம்பிக்கை துரோகம் நடக்காது என்று அர்த்தம். அதனால்தான் திதிசூனியம் முக்கியமாக கவனிக்கணும். திதிசூனியத்தை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக பலன் சொன்னீங்கன்னா அங்கே நிச்சயம் தப்பு ஏற்படும். சொல்கிற பலன் தவறு ஏற்படும். சொல்கிற பலன் தவறு ஏற்பட்டால் அது நம்மளுக்கு தான் நல்லா இருக்காது. சொன்னால் கரெக்டாக சொல்லணும், இல்லைன்னா சொல்லவே கூடாது. இதுதான் என்னுடைய ஸ்டைல். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பாதகாதிபதி வக்கரம் அடைந்து 9ஆம் அதிபதியுடன் சேர்க்கை பெற்று லக்னத்தில் இருப்பதால், இதில் 7ஆம் அதிபதி தொடர்பு இருப்பதால், மேலும் இந்த இருவருக்கும் அனைத்து பாவ கிரகங்கள் தொடர்பு இருப்பதால் திருமண முயற்சியில் தடை ஏற்படும். ஜாதகருக்கு எளிதில் திருமணம் முடியாது. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.